ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 114 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.64% பாசிட்டிவில் 17,928 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 181 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.42% பாசிட்டிவில் 43,011 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஓவரால் நிஃப்டியோட ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ LTTS அதாவது L&T டெக்னாலஜி சர்வீசஸ், கிளென்மார்க், CUB அதாவது சிட்டி யூனியன் பேங்க், ஐடியா அதாவது வோடஃபோன் ஐடியா அண்ட் சிஞ்சன் இன்டர்நேஷ்னல். அண்ட் இந்த சிஞ்சன் இன்டர்நேஷ்னல், சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் L&T டெக்னாலஜி சர்வீசஸோட அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஓவரால் டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ வோல்டாஸ், HDFC லைஃப், கோட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், குஜராத் கேஸ் அண்ட் GNFC. அண்ட் இன்றைக்கி நவீன் ஃப்ளூரின் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் ஸ்டாக்காக இருக்குது. அதாவது ஷார்ட் கவரிங்னா ஒரு ஸ்டாக்கில் வந்து ஷார்ட் போர்ஷன்ஸ் இருந்து அந்த ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே போல் இன்றைக்கி லாங் அன்வைண்டிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா GNFC. அதாவது லாங் அன்வைண்டிங்னா ஆல்ரெடி லாங் போர்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லாங் போர்ஷன் வந்து இப்போ எக்ஸிட் ஆகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த எக்ஸிட்னால அதோட ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதாவது அதோட ஷேர் ப்ரைஸ் ஃபாலோ ஆகுறதுனால அதில் ஃபர்ஸ்ட் செல்லிங் நடக்குதுன்னு புரிஞ்சக்கூடாது. அதில் ஆல்ரெடி எடுத்த லாங் போர்ஷன் வந்து எக்ஸிட் ஆகுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இனிவே ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்த முக்கியமான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மோசமான ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண லாரஸ் லேப்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ லாரஸ் லேப்ஸோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.1% ஃபாலோ இருக்குது. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 56% ஃபாலோ இருக்குது. அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது போன வருஷம் 27.8% இருந்த மார்ஜின் இந்த வாட்டி 20.7% குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு நண்பர் வந்து மார்ஜின்னா என்னென்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் போக அவங்க கையில் ஒரு 300 ரூபாய் மிச்சமாகுதுன்னா அப்போ கம்பெனிக்கு மார்ஜின் வந்து 30%ன்னு சொல்லலாம். அதாவது 1000 ரூபாய்க்கு அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணாங்கன்னா மார்ஜின் 30%னா அவங்களுக்கு 300 ரூபாய் வரும். அண்ட் அதுவே எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சி மார்ஜின் 50% இருந்ததுன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் வரும். ஸோ இப்படி மார்ஜின் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகும். ஆனால் இந்த லாரஸ் லேப்ஸோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27.8%லேருந்து இப்போ 20.7% குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் ப்ராஃபிட் வந்து 56% ஃபாலோ இருக்குது. அண்ட் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் டிமாண்டுன்றது கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் ப்ரெஷரும் கண்டினியூ ஆகும். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025 அப்புறமா தான் ஓரளவுக்கு எர்னிங் ட்ரிகர்ஸ்ன்றது பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு ரிசல்ட்ஸும் வீக்காக இருக்குது. அண்ட் அவங்களோட கமெண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா வீக் டோனில் இருக்குது. எனவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி லாரஸ் லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.65% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 28.1% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30.5% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் கம்பெனியோட அசட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ கிராஸ் NPA 1.14%லேருந்து 0.94%க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் அதுவே நெட் NPA 0.41%லேருந்து 0.34%க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து ஃபினான்ஷியலுக்கான க்ரோத் கைடன்ஸை 28 to 29% கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ன்றது அரௌண்ட் 40 to 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.38% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து IPCA லேபரேட்டரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். IPCA லேபரேட்டரிஸோட பிப்பேரியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டை US FDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 3 அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்பெக்ஷனை April 18லேருந்து April 26 வரைக்கும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி இந்த அப்சர்வேஷன்ஸ்க்கு தேவையான ரெஸ்பான்ஸை கொடுத்து இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு க்ளோஸ்லி ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இப்போ தான் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா IPCA லேபரேட்டரிஸ் வந்து யூனிகேம் லேபரேட்டரிஸோட ஸ்டேக்கை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே வாங்குறாங்கன்னு மார்க்கெட்டில் அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்கு. இப்போ US FDA அவங்களோட ஒரு பிளான்ட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 3 அப்சர்வேஷன் கொடுத்துருக்கிறதுன்றது மறுபடியும் நெகட்டிவான அப்டேட்டாக இருக்குது. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி IPCA லேபரேட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.34% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு.
ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.6% அதிகமாக இருக்குது. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.7% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 80 பேசிஸ் பாயிண்ட்ஸு கம்மியாக இருக்குது. அதாவது 24.1%லேருந்து 23.3% கம்மியாக இருக்குது. அதாவது போன வருஷம் இன்ஃப்ளேஷன் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் அப்போவே மார்ஜின் பார்த்தீங்கன்னா 24.1%லேருந்து இருக்குது. பட் இப்போ இன்ஃப்ளேஷன் எல்லாமே கம்மியாகிட்டு இருந்தாலும் மார்ஜின் 23.3% தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா போன வருஷம் விட இந்த வாட்டி மார்ஜின்ன்றது இம்ப்ரூவ் ஆகிருந்திருக்கணும், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகாததுக்கான ரீசன் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட சிஇஓ சஞ்சீவ் மெஹ்தா சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 4th and 5th பாயிண்ட் பாருங்கள். அதாவது HUL ப்ரைஸ் க்ரோத் வாஸ் லோவர் தேன் த மார்க்கெட் இன் Q4. அதாவது இந்த Q4ல் ஓவரால் மார்க்கெட் விட இவங்களோட ப்ரைஸுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கதாகவும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அடுத்த பாயிண்ட் பாருங்கள், we have stopped taking more price increase. அதாவது அவங்களோட ப்ராடக்ட்ஸில் அதிகமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் ஆர் காஸ்ட்டை வந்து ஆஃப்செட் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்பெனி அதிகமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்களோட மார்ஜின் இம்பேக்டாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓவரால் மார்க்கெட்டோட வால்யூமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தாலும் இவங்களோட Q4 வால்யூம்ன்றது ஆல்மோஸ்ட் 4% க்ரோ இருக்கிறதாகவும். ஆனால் நல்ல மான்சூன் அண்ட் அதே போல் 6 to 6.5% GDP க்ரோத் அண்ட் கம்யூனிட்டி ப்ரைஸஸ் இன்னும் கம்மியாச்சுன்னா வால்யூம் க்ரோத்ன்றது பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது மிக்சடு ஆர் ஓரளவுக்கு வீக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். எனிவே இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.67% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சூப்பரான ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண சிஞ்சன் இன்டர்நேஷ்னலோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது சிஞ்சன் இன்டர்நேஷ்னலோட Q4 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியலோட ரெவன்யூ மார்ஜின் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே கம்பெனி கொடுத்த கைடன்ஸை விட அதிகமாகவே வந்திருக்கு. அதாவது ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹை டீன்ஸில், அதாவது அரௌண்ட் 18% ஆர் 19% வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக 23% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் அரௌண்ட் 30% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக 29.3%, அதாவது அரௌண்ட் 30%னே சொல்லலாம். அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் க்ரோத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக 17% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஓவரால் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்குது. எனிவே இன்னைக்கு சிஞ்சன் இன்டர்நேஷ்னலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.08% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சிட்டி யூனியன் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். சிட்டி யூனியன் பேங்க்கோட சிஇஓ அண்ட் எம்டியான காமகோடியை அடுத்த 3 வருஷத்துக்கும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு RBI அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா பேங்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேங்க் வந்து அவரை அடுத்த 3 வருஷத்துக்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. ஸோ RBIயும் அடுத்த 3 வருஷத்துக்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவர் லாஸ்ட் 12 இயர்ஸாகவே இந்த பேங்க்கோட MD அண்ட் CEOவாக இருக்கார். ஸோ இவரே அடுத்த 3 வருஷத்துக்கும் கண்டினியூ ஆகிறாருன்றதே ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கலாம். அண்ட் அதுலேயும் பொதுவாக இப்போல்லாம் RBI பார்த்தீங்கன்னா சில பேங்க் அவங்களோட MD அண்ட் CEOட ரீஅப்பாயின்மெண்ட்டை அடுத்த 3 வருஷத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறப்போ RBI என்னவோ அடுத்த 1 வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ மட்டும் அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேங்க் ரிக்வஸ்ட் பண்ண 3 வருஷம் ரீஅப்பாயின்மெண்ட்டையும் அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறதுன்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாக கூட பார்க்கலாம். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சிட்டி யூனியன் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.88% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து L&T டெக்னாலஜி சர்வீசஸோட அப்டேட்டை பார்க்கலாம். L&T டெக்னாலஜி சர்வீசஸோட Q4 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே பாசிட்டிவாகவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஈவன் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருந்தது. அதாவது நிறைய டீல்ஸ் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் ஈவன் பைப்லைனும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூ கைடன்ஸை அரௌண்ட் 20% க்ரோத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு L&T டெக்னாலஜி சர்வீசஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா வீக்கான ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ 11% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21.7% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மார்ஜின் ரொம்பவே இம்பேக்டாக இருக்குது. அதாவது 9.8% இருந்த மார்ஜின் இந்த வாட்டி 7.4% குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் இவங்களோட எது ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்னும் கம்மியாகலன்னு புரிஞ்சுக்கலாம், ஆர் பெருசாக ப்ரைஸ் ஹைக்கை வந்து கன்சியூமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணலன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்பெனி வந்து அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட்ன்றது அவங்களோட ப்ராடக்ட்ஸோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண வச்சது. ஆனால் அவங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸஸை கொஞ்சம் அதிகம் பண்ணாலும் ஹெவி காம்படிஷன் கிரியேட் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் அவங்களோட ரிசல்ட்ஸையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ரைஸிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அவங்க மார்ஜின் ரொம்பவே இம்பேக்ட் ஆயிருக்கு.
இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி வோல்டாஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.41% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸோ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1652 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட எம்டிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,11,000 இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 18,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது ஒரு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா படி அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது 17,700லேருந்து 18,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா பி கைண்ட் டு ஆல், எவ்ரி ஒன் யூ மீட் இஸ் ஃபைட்டிங் எ பேட்டில் யூ நோ நத்திங் அபவுட். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க, உங்கள் முன்னாடி நல்லா நார்மலாக சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பேன், நல்ல ட்ரேடிங்கில் நல்லா சம்பாதிக்கிறாரு, வீடு கட்டியிருக்காருலாம் நினைப்பீங்க. பட் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கைண்டான கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள்.